சண்டை போடுவாங்க, சட்டையை பிடிச்சிட்டு அடிக்கிறவங்களும் இருப்பாங்க. நிறைய பெண்கள் உண்டு. என்னை எதுக்கு வெறுப்பேத்துற, எனக்கு உன்னாதான் முடியல இல்ல, என்னையா கூப்பிடுற, வச்ச உடனே லீக் பண்ணிட்டு போயிடுற இப்படின்னு கேக்குற பெண்கள் இருக்காங்க. அதனால ஆனா அது வெளியே சொல்லவும் முடியல அவங்களால, மனசுக்குள்ளே வச்சுக்கிறாங்க லேடிஸ். ஆம்பளைங்க ஆமா மனசுக்குள்ளே வச்சுக்கிறாங்க. அது போய் எங்க போய் யார்கிட்ட சொல்ல முடியும்? ரொம்ப கவலைப்படுறாங்க. அது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது, ஆண்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அதான் நீ எல்லாம் ஒண்ணுதானே. எல்லாம் ஒண்ணுதானே. ஆமா, நிறைய ஆண்களுக்கு நான் ஏற்கனவே அட்வைஸ் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் கேள்வியே சொல்லிட்டேன், எத்தனை முறை நீங்க சந்தோஷமா இருந்தாலும் ஹார்ட் அட்டாக் வராது, ஒரு உடற்பயிற்சி மாதிரி. ரெண்டாவது, ஆண்கள் ஆண்களா இருக்கணும், கெட்ட பழக்கத்துக்கு அடிமையாகாதீங்க, பல வருஷமா சொல்லிட்டு இருக்கேன். அதனால உங்களுடைய உறுப்பு சிறுத்திரும், விரைப்புத்தன்மை வராது, மனைவி சந்தோஷமா இருக்க முடியாது, உசு பேத்தி விட மாட்டீங்க, அவங்க வேதனைப்பட விட மாட்டீங்க. இது மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கக்கூடாதுன்னா நீங்க ஆண்மையோடு இருக்கணும். தயவு செய்து இந்த ப்ரோக்ராம் மூலியமா தலைநை முந்திரமா சொல்ற விஷயத்த கேட்டீங்கன்னா நீங்க நல்லா ஜென்டில்மேன் மாதிரி குழந்தை பிறக்கும், சந்தோஷமா இருக்கலாம், 4 பேர் முன்னால மதிப்பா வாழலாம். டைவர்ஸு, கோர்ட்டு கேஸு, சந்தேகம், கள்ளத்தொடர்பு, இது மாதிரி பிரச்சனைலாம் உங்களுக்கு வராது லைஃப்ல. அதனால தயவு செய்து இந்த ப்ரோக்ராம் மூலியமா ஆண்கள் ஆண்மைத்தன்மையோடு இருக்கிறதுக்கு உண்டான வழி, டாக்டர் சொல்றதை கேட்கணும், ஆரோக்கியமா இருக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம்.